ஹாய் காய்ஸ், நான் இன்றைக்கி ஒரு சிக்கன் கறி தான் பார்க்க போகிறோம். வாங்க அப்படி சொல்லலாம் பார்க்கலாம். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். மிக்சிங் தான், போன்லெஸ் எல்லாமே சேர்த்து மிக்சிங் தான் எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து காஷ்மீர் சில்லி பொடி 1 ஸ்பூன், சில்லி பொடி ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். காரத்தை அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் வந்துட்டு உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. நான் வந்து தயிர் சேர்த்தோம்னா சிக்கன் வந்து சாஃப்டாக இருக்கும், அதனால் தயிர் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து அப்படி கொஞ்ச நேரம் ஊற வச்சுருங்க. இதில் இனிமேல் வெங்காயம் நம்ம வறுத்து சேர்த்தோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம அடுத்து வெங்காயம் வந்து வறுக்கிறோம். வெங்காயத்தை வந்து ஒரு 2 வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம வறுக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருந்தேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றி வறுத்து ரொம்ப ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா 2 வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அது நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். அதில் கொஞ்சம் கூட நீங்கள் மிளகும் சேர்த்து ஆட் பண்ணி நீங்கள் வறுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் மிளகுமே சேர்த்துருந்தேன், அது நான் வீடியோவில் மிஸ் ஆகிட்டு. இப்போ இந்த மாதிரி இதை வறுத்தது எல்லாமே எடுத்து கொஞ்சமாக நம்ம வந்து இடிக்க போகிறோம். ஃபுல்லாகவே இல்லை, கொஞ்சம் மட்டும் எடுத்து நான் அந்த மாதிரி இடித்து எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம ஊற வச்சதுனால அந்த சிக்கன்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சேர்த்து நம்ம அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிடணும். அப்போ வந்து தேங்காய் எண்ணெய்க்கும் இந்த வெங்காயத்தோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். மீதி வெங்காயம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன், அதில் நம்ம லாஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம அப்படியே ஊற வச்சிடணும். அந்த வெங்காயம், எண்ணெயும் இந்த மசாலா எல்லாமே சிக்கனோட ஊறி இருக்கும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். இப்போ அதே பாத்திரத்தில் வந்துட்டு நான் திருப்பி கோகோனட் ஆயில் ஊற்றிருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கடுகு வெடித்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. இதே நம்ம வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்க்கணும். நான் வந்து எண்ணெயில் தான் சேர்த்து அது மறந்துட்டேன். அப்புறம் ஒரு பாதி பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகு இதெல்லாமே ஒன்றா சேர்த்து தான் வதக்கணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக எல்லாம் மொத்தமாக வதங்கி கிடைக்கும். அதனால் வதங்கினா போதும். இதை வந்து நல்லா வதக்கிட்டு நம்ம இப்போ வந்து சேர்க்குறதா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தான் இதில் சேர்த்துட்ருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த எண்ணெயில் கடுகுலாம் போட்டோம் இல்லையா, அந்த டைமில் நீங்கள் சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து தக்காளி, வெங்காயம்லாம் வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், மல்லிப்பொடி, நம்ம தனி மல்லிப்பொடி இருக்கு இல்லையா, அது 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்துட்டு நம்ம ஊற வச்சோம் இல்லையா அந்த சிக்கன், அதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமாக லைட்டாக தண்ணி வேணால் ஊற்றிக்கோங்க, கறி குழம்பு மாதிரி வேணும்னா. இல்லை இதை வந்து சிக்கன்லேயே தண்ணி வரும் நமக்கு, அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் வேண்டாம். இது மாதிரி மூடி போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா ரெடி ஆயிரும் சிக்கன். மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். இதில் வந்து நம்ம வந்து வறுத்து வச்சுருந்தோம்ல அந்த வெங்காயமும் மல்லி இலையும் ஆட் பண்ணி நம்ம இறக்குனோன்னா நம்ம சூப்பரான சிக்கன் ரெடி ஆயிரும். மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள்.